இங்க ஒருத்தன் அவன் ஃப்ரெண்டு சொல்றது கூட கேட்காம அவன் கேர்ள் ஃப்ரெண்டோட அம்மா அப்பாவை மீட் பண்றதுக்காக போறான். அங்க போனதுமே எல்லாமே தப்பா நடக்கிற மாதிரியே தெரியுது. ஏன்னா அவங்க வீட்டுல வேலை செய்யற எல்லாருமே கருப்பினத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க எப்படி நம்மள மாப்பிள்ளை ஏத்துப்பாங்கன்னு யோசிக்கிறான். இதை தெரிஞ்சுட்டு அந்த பொண்ணோட அப்பா ஏதோ கதையை சொல்லி இவனை சமாளிச்சிடறாரு. ஆனா அன்னைக்கு நைட் இவனுக்கு தூக்கம் வராம வெளியே காத்து வாங்கலாம்னு சொல்லிட்டு வரான். வந்து பார்த்தா அவங்க வீட்டுல வேலை செய்யற தோட்டக்காரன் அத்தை ராத்திரியில சம்பந்தமே இல்லாம அவங்க வீட்டை சுத்தி ஓடிட்டு இருக்கான். அதே மாதிரி அவங்க வீட்டுல வேலை செய்யற லேடி அத்தை ராத்திரியில கண்ணாடி பார்த்துட்டு மேக்கப் போட்டுட்டு இருக்கா. இப்ப அடுத்த நாள் இவங்க வீட்டுல ஒரு பார்ட்டி நடக்குது. அங்க அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் பார்ட்டிக்கு வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு கருப்பினத்தை சேர்ந்த ஒருத்தர் நின்று பேசிட்டு இருக்காரு. அதை இவன் போன்ல வீடியோ எடுக்கலாம்னு ட்ரை பண்றான். ஆனா தெரியாம கை தோறி போட்டோ எடுத்துறான். அதுல பிளாஷ் அடிச்சதும் இவருக்கு ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி உடனே இவகிட்ட ஓடி வந்து இந்த இடத்த விட்டு ஓடி போயின்னு சொல்லிடுறாரு. அதுக்குள்ள சுத்தி இருக்கிறவங்க இவர் பிடிச்சு இழுத்துட்டு போயிடுறாங்க. அதுல இருந்து இவனுக்கு சந்தேகம் அதிகமாயிடுது. சோ உடனே அவன் எடுத்த போட்டோவை ஃப்ரெண்டுக்கு அனுப்பி இவரை பத்தி டீட்டெயில் விசாரிக்க சொல்றான். பார்த்தா அவரு காணாம போய் 4 மாசம் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கேப்ல இவனும் அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் பீரோவை செக் பண்றான். பார்த்தா அவன் இதுக்கு முன்னாடி நிறைய கருப்பினத்தவங்களோட போட்டோ எடுத்து வச்சிருக்கா. அதுல இவங்க வீட்டுல வேலை செய்யற லேடியோட போட்டோவும் இருக்கு. ஆக்சுவலா இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் ஒவ்வொரு கருப்பினத்தவங்களையும் ஏமாத்தி இவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவங்களோட மெமரிஸ் அழிச்சிட்டு இவங்க ஃபேமிலியோட மெமரிஸ மாத்தி வச்சிருவாங்க. அது தெரிஞ்சதும் அங்கிருந்து தப்பிச்சிடலான்னு பாக்குறான். ஆனா கடைசியில இவனும் மாட்டிடுறான்.